இந்த கோயில்கள்ல நிறைய இந்த பொதுமக்கள்லாம் கூடக்கூடிய இடத்துல வந்து இந்த மோதிரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த ராசிக்காரவங்க இந்த கலர்ல இந்த கல்லு மோதிரம் போட்டா பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னமும் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராசிக்கல் மோதிரம் உண்மையாவே உண்மையா இல்ல அது வந்து ஏமாற்று வேலையா சார்? இல்ல, நம்ம இதை ஏமாற்று வேலைன்னு ஜஸ்ட் லைக் தட் பிளாங்கா சொல்ல முடியாது. ஆனால் அதை பயன்படுத்தி நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிங்களா, மூட நம்பிக்கை அது நிறைய வந்து விதைச்சி விட்டுட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் சார். ஓகே சார். அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இந்த பாயிண்டில் அழுத்தம் கொடுக்கும்போது உடலில் மாற்றங்கள் உண்டு சார். அப்போ இந்த பாயிண்ட் மட்டும் அழுத்தங்கள் கொடுக்கப்படணும். ஓகே. இந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள் கூட கேட்குறேன், இந்த பாயிண்டில் ஒரு கம்பு குச்சி வச்சு அழுத்துனீங்கன்னா அதோட ரெஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் உங்கள் உடலில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். இதே பாயிண்டில் ஒரு தங்க கல்லை வச்சு அழுத்தினீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி மாற்றங்கள் மாறும். இதே பாயிண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வைரக்கல் இல்லை கார்னெட்டு சரியா, இல்லை சுக்கிரனுக்கு தொடர்புடைய அதான் வைரக்கல் இல்லை கோமேதக கல், அப்போது ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு சின்ன வைப்ரேஷன் உண்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கல்லை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் மைண்ட் என்ன திங்க் பண்ண வைக்கும். இப்போ பர்டிகுலராக நான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிளானட் வந்து வீக்காக இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் தெரியுது. இந்த பிளானட் வீக்காக இருக்கிறதுனால உங்கள் மனம் வந்து அந்த விஷயத்தை வந்து சிந்திக்கும் போது தவறு பண்ணுது. அப்போ அந்த தவறை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா அப்போது உங்கள் பார்வைக்கு படுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் அவங்கள உணர்த்திக்கிட்டே இருக்கணும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உங்கள் பிரெயினுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் இதை பண்ணணும் நான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த கல்லை பார்க்கும் போதெல்லாம், ஏன்னா டெய்லி உங்கள் கையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க, அப்போ உங்கள் பிரெயினுக்கு அந்த பல்ஸ் ஜென்ரேட் ஆகுறது உண்மை சார். இந்த பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் சார் அந்த ராசிக்கல் மோதிரம் போட சொல்கிறோம். அப்போ எது உங்களுக்கு சாதகமாக வேணுமோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி ஒரு கல்லை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ரைட் தான். பட் அது கரெக்டாக எடுத்து பண்ணிக்கணும். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மூட நம்பிக்கை, நீங்கள் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கைன்னு போயிட்டு அதில் தெரியாம நிறைய பேர் பண்ணி 10 விரல்ல 10 மோதிரம் அந்த மாதிரி வந்து போட ஆரம்பிச்சு. கல்லுங்கிறனால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நவரத்ன கல் ஒன்று இருக்குது சார், அதெல்லாம் போடக்கூடாது, பிச்சை தான் எடுக்கணும். நவரத்ன கல் யார் போட்டாலுமே வாழ்க்கையில் அவ்வளவு துயரங்கள் படணும். 9 கிரகம் யாருக்கும் உச்சம் இருக்கக்கூடாது சார், உச்சமாகவும் இருக்காது சார். அப்போ நான் எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு கல்லா போட்டணும் அப்படின்னா கோடானி கோடி கிரகங்கள் உண்டு சார். நீங்கள் ஏன் 9 கிரகத்துக்கு மட்டும் கல்ல போடுறீங்க, கோடி கல்ல போடுங்க. ஏன் 9 கிரகம் ஏன் எடுக்கிறோம், ஏன் அப்படின்னா அது மட்டும் தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்மள. ஓகே ஓகே சார். மொதல் 9 கிரகம் தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் 9ல் அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஏன்னா கோடானு கோடி கிரகங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் உண்டு இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. அவ்வளோதான் அந்த பிரபஞ்சத்தினுடைய டோட்டல் நெட்வொர்க் இதெல்லாம் எடுத்து நீங்கள் என்ன ஷேப்பில் இருக்கோ அதான் உங்கள் உடலில் இருக்கும் சார். அவ்வளோதான் சார் மேட்ரு. ஓகே சார். அந்தந்த கிரகங்கள் அங்கே எங்கே உட்காந்துருக்கும் சார். ஓகே சார், சூப்பர் சார். இந்த லக்னம் நட்சத்திரம் இதை பேஸ் பண்ணி பொருத்தம் பார்க்குறாங்களா, அது இந்த லக்னத்தில் இருந்தால் அடுத்த பொருத்தம் அது எப்படி பார்க்கணும், அது மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ராசியின் அடிப்படையில் பொருத்தம் பார்க்குறதா லக்னத்தின் அடிப்படையில் பொருத்தம் பார்க்குறதாங்கிறது உங்கள் கேள்வி. நட்சத்திரம்னா என்ன, ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொன்னேன், உடல். அப்போ உடல் பொருத்தம் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். அப்போ நட்சத்திர பொருத்தங்கள் வேணும். ஆமாம். உடல் பொருத்தம் இம்பார்ட்டண்டா உயிரோட பொருத்தம் இம்பார்ட்டண்டா? சந்ததியை வளர்க்கறதுக்கு உடல் பொருத்தம் இம்பார்ட்டன்ட் சார். அப்போ மனதளவில் ஒத்து வாழ்றதுக்கு ஒரே மாதிரி எண்ணங்கள் பிரதிபலிக்கிறதுக்கு நிச்சயமான முறையில் லக்ன பொருத்தங்கள் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. மேச லக்னத்துக்காரங்க மகர லக்னத்துக்காரங்களை கைப்பிடிக்கணும். நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். மேச லக்னன்னு பார்த்துட்டாலே மகர லக்னத்தில் பெண்ணோ பையனோ எடுங்க. ரிஷப லக்னன்னு தொட்டுட்டீங்கன்னாலே நீங்கள் போக வேண்டிய லக்னம் மீனம். ஓகே ஓகே சார். ரிஷபத்துக்கும் மீனத்துக்கும் என்றைக்குமே சேர்ந்து வரும் சார். நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கணும், ஏன்னா உடல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் லக்னம் சேர்ந்தாதான் அப்புறம் நீங்கள் உடலை தொடுங்க. உயிரும் நோக்கம் ஒன்றாயிருச்சுன்னா உடல் அதுவே தானாக இயங்கிக்கும் சார். ஓகே, அடுத்து வந்து மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க சார். மிதுன லக்னத்துக்கு மிதுன லக்னத்தை சேர்க்கலாம், மிதுன லக்னத்துக்கு கன்னி லக்னத்தை சேர்க்கலாம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். கடக லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் முடிச்சு போடலாம், கடக லக்னத்துக்கும் ரிஷபத்துக்கும் முடிச்சு போடலாம், சிம்ம லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் முடிச்சு போடலாம், கன்னி லக்னத்துக்கும் அகைன் மேலே இருக்கிற மிதுன லக்னத்துக்கும் முடிச்சு போடலாம். ஓகே ஓகே சார். அடுத்து துலா லக்னம் எடுத்துக்கோங்க. துலா லக்னத்துக்கும்
நீங்கள் ரிஷப லக்னத்துக்கும் முடிச்சு போடலாம், துலா லக்னத்துக்கும் மீன லக்னத்தையும் முடிச்சு போடலாம். அடுத்து விருச்சிக லக்னம் எடுத்துக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கும் மகர லக்னத்தையும் சேர்க்கலாம். விருச்சிக லக்னத்தையும் நட்சத்திர பொருத்தம் கரெக்டாக இருந்தால் விருச்சிகத்தையும் மேஷத்தையும் கூட நீங்கள் சேர்க்கலாம். தனுசு லக்னமாக இருந்தால் கடக லக்னத்தை நீங்கள் சேர்க்கலாம், மேஷ லக்னத்தை சேர்க்கலாம், சிம்ம லக்னத்தை சேர்க்கலாம். மகர லக்னமாக இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு துலா லக்னம், கும்பத்துக்கும் கண்ணை மூடிக்கிட்டு துலா லக்னம் சேர்த்துடலாம். அதே மாதிரி மீன லக்னமாக இருந்தால் நீங்கள் கடக லக்னத்தை எடுத்துக்கலாம், தனுசு லக்னத்தையும் சேர்க்கலாம். ஸோ இது வந்து அடிப்படை சார். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நட்சத்திர பொறுத்துக்கும் வரலாம். ஓகே ஓகே சார். எது சேர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, சேர்க்க வேண்டியதே இவ்வளோ வந்துருச்சு 12 சார். 12 பாவங்கள் பிடிச்சிட்டோம், அதெல்லாம் 12 சொல்லிட்டோம். இந்த காம்பினேஷனில் போயிட்டீங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகாது. சக்ஸஸ் கொடுக்குமா? சக்ஸஸ் ஆகாது. அப்போ எதை வச்சு சக்ஸஸ் சொல்கிறோம்? நட்சத்திர பொருத்தத்தை வச்சு மேற்கொண்டு இதை சக்ஸஸ் கொண்டு, ஆனால் ஃபெயிலியர் ஆகாதுங்கிற கேரண்டி எழுதி கொடுக்கலாம். உங்களுக்கு கேரண்டி தானே கேட்குறீங்க, நான் கேரண்டி கொடுத்துட்டேனே. இந்த ராசி பலன் ஜாதகம் இதெல்லாம் பார்க்குறவங்க பட்டையும் கொட்டையுமா இருப்பாங்க. நீங்க கோட் சூட் போட்டிருக்கீங்களே சார், என்ன காரணம் சார்? இது வந்து விஞ்ஞானமா நான் பார்க்குறேன். இது அகைன் நான் என்னன்னா நிறுவனம் அல்லாத எந்த விஷயத்தையும் நான் ஏற்றுக்கிறதுல. ஸோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ணிக்க முடியும். இப்படிதாங்கிற ஃபார்மேட் வந்து இங்கே யாரும் மோனோபோலியாக நிர்ணயம் பண்ண முடியாது சார். பட்டக்கொட்டை போட்டு சொன்னாதான் நம்பணுமா என்ன? ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு, புரோகிதம் வேறு. ஆன்மீக லைன்ல இருக்கிறவங்க இந்த ஜீவன் பிறந்ததுக்கு உண்டான நோக்கத்தை தேடி தனக்குள்ள என்ன கிடக்குன்னு கடவுளை தேடுறவங்க தான் கடவுள் உள்கடைன்னு சொல்லி கடவுளை தேடி ஆன்மீக பாதையில் வெவ்வேறு திசைகளை பயணிக்கிறாங்க சார். தனக்குள்ள இருக்கிற விஷயத்தை உணர்ந்துக்கிறதுக்கு அவங்க ஆன்மீகவாதிகளாக நம்ம கண்ணுக்கு புலப்படுறாங்க. ஜோசியம், ஆன்மீகம், புரோகிதம். அப்போ ஜோசியக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பரம்பரையாக வந்த ஞானத்தை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த ஜோசியக்காரங்க முன்னொரு காலத்துலலாம் எப்படி இருந்தாங்கன்னா எல்லாம் பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்திருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ ஆன்மீகத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஜோதிடர்களாக மாறினதுனால அது கேரி ஃபார்வர்டாகி கண்டினியூ ஆச்சு. இப்போ இல்லை, நான்லாம் அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் யாரும் ஜோசியக்காரங்களோ ஜாதகம் பார்க்குறவங்க கிடையாது. எனக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா இது பின்னாடி இருக்கிற விஞ்ஞானம் என்னை ஈர்த்துச்சு. நான் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டேன். இது ஏன் நடக்குது? ஒரு மோட்டர் சுற்றுதுன்னா ஏன் சுற்றுதுன்னு கேட்டால் எண்டை பார்க்குறது செவ்வாய் சனியில் சார். ஒரு மோட்டர் சுற்றினா செவ்வாய் சனி வேணும் சார். எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகணும்னா செவ்வாய் சனி வேணும் சார். ஓகே ஓகே சார். இங்கே ஆரம்பித்தா அங்கே போய் முடியும் சார். அப்போ இந்த தியரியை நம்ம பின்னாடி போக நம்ம குவாண்டம் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவோம். குவாண்டம் தியரின்னு படிப்போம். அண்ட பெருவெடிப்பு எப்படி நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்துச்சு, ஏங்கிற கொஸ்டின் கேட்கும்போது எங்களுக்கு விடை சில பேருக்கு சில இடங்களில் விடை கிடைக்கும் சார். அவர் கணித மேதை ராமானுஜருக்கு வந்து அவருக்கு ஒரு கடவுள் கொடுத்ததா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி எங்கள் தேடலுடைய முடிவு, என்னுடைய தேடலுடைய முடிவு இங்கே போய் பிளானெட்டில் போய் நின்னது. அதனால் எனக்கு நான் இன்ஜினியர் பேசிக்கா. அப்போ நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, இன்ஜினியராகவும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். அதான் நான் விரும்புகிறேன். ஆனால் நான் என்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது இன்ஜினியர் சார். பட் ஒரு இன்ஜினியர் வந்து ஜோதிடம் பார்க்குறது அப்போ ப்ரூஃபோட நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத அப்போ எனக்கு என்ன உடல் மொழி வேணுமோ, எனக்கு என்ன அப்பியரன்ஸ் வேணுமோ அதை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். கண்டிப்பாக சார். சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்ச்சியில் மக்கள்கிட்ட இருந்தக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. மக்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஐடியோ இல்லை மெயில் ஐடி நம்பர் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம் சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் உங்கள் கருத்துக்கள், உங்கள் கேள்விகள் கேட்டீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். அண்டு காண்டாக்ட் பண்ணணுன்னா கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நிறைய கால்ஸ் வர்றதுனால சுருக்கமாக கேள்விகளை நேரடியாக கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பரீட்சார்த்த முறையில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுங்கள். என்னால் எந்த வகையில் முடியுமோ அந்த வகையில் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக உதவி பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் லைஃப்பை வந்து மனநிறைவோட நிம்மதியோட இந்த கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஞ்ஞான கலை, ஜோதிட கலையை பயன்படுத்திக்கிட்டு எல்லா வளங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்னுடைய குருநாதர்களுக்கு, ஆசான்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கங்க.